சூப்பர் டேஸ்டியான ஒரு இந்தியன் ஸ்டைல் மசாலா பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி வீட் பாஸ்தா எடுத்திருக்கேங்க. நல்ல பாயிலிங் வாட்டரில் 2 கப் பாஸ்தா, சால்ட்டு, தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 10 to 12 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் அண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். இதில் 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, 3/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 2 to 3 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததும் ஒரு பேக்கெட் மேகியோட மேஜிக் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாஸ்தா சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் 2 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். இப்போ பாயில் பண்ண பாஸ்தாவை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக சீஸ் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.